ஒரு கோட் சொல்கிறேன், சேஸ் எவ்ரிதிங் யூ வாண்ட் எக்ஸப்ட் லவ் அண்ட் டெத். உங்களுக்கு எது வேணுமோ அதை தேடி போங்க. எதை தவிர்த்துனா அன்பையும் மரணத்தையும் தவிர்த்து. ஏன்னா இந்த ரெண்டும் காலம் வரும்போது தானாக நம்மக்கிட்ட வரும். காலம் வரும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்வார்னு நம்ம நம்பணும். உதாரணத்துக்கு வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு தான் அம்மாவை இழந்த சோகத்தோடு இருக்கிறாரு. ஆபிரகாம் அதை புரிஞ்சு கொண்டு என்ன செய்கிறாருன்னா, தன் மகன் மேலே அன்பு காணிக்க, அக்கறை காணிக்க, அவனுக்கு அந்த கரெக்டான நேரத்தில் இப்போ மனைவி தான் தேவைன்னு அங்கே தன் வேலைக்காரன் நிமித்தம் ரெபேக்கால் அங்கே கொண்டு வராரு. அது நிமித்தம் ஈசாக்குக்கு வருத்தம் போகுது. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மாம்ச தகப்பன் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு என்ன தேவை, அவன் துக்கத்தை மாற்ற இப்போ என்ன தேவைன்னு தெரியும் போது, நம்ம பரம தகப்பன் ஏசப்பாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் அவருக்கு தெரியாதா? பிரசங்கி 3:11 இப்படி சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர்னு. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன உதவி தேவை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. அதனால் ஆண்டு பிள்ளைங்க நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பி இருக்கிறது தான். ஆபிரகாம் செய்யும்போது ஏசப்பா நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஆமென்.